வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்து 20ஆம் நாள் போர் நடந்து கொண்டிருக்குது. முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். போவதற்கு முன்னால் 2 தனி செய்திகள். இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் பெசிலால் ஸ்முட்ரிக் ஒரு மிகச்சிறந்த மனிதர், யூத தீவிரவாத எண்ணத்தை கொண்டவர். சமீபத்தில் கூட அவர் இந்தியா வந்திருந்தார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து இந்தியா இஸ்ரேலுக்கு இடையேயான எண்ணற்ற ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டு அவர் இஸ்ரேலுக்கு திரும்பி சென்றார். அவருடைய ஒரு மகன் இஸ்ரேலில் கட்டாயமாக எல்லோருமே இராணுவத்தில் வேலை செய்யணும், இதில் விதிவிலக்கே கிடையாது. இந்த ஸ்முட்ரிக்கே கூப்பிட்டா அவர் இராணுவத்துக்கு போய் தான் ஆகணும். அவருடைய ஒரு மகன் லெபனான் பகுதியில் இருக்கும்போது இசபுல்லா பயங்கரவாதிகள் அனுப்பிய ராக்கெட்டால் நேரடியாக தாக்கப்பட்டு அந்த பகுதியில் 9 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க, இந்த பயணியும் சேர்த்து. அதில் 6 பேர் சீரியஸாக உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இவருடைய மகனுக்கும் அதான் கதி. மீதி 3 பேர் சில காயத்தோடு இருக்காங்க. மொத்தம் 9 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இதில் இவருடைய மகனுக்கு வயிற்றை கிழித்து கொண்டு அந்த ராக்கெட்டில் உள்ள ஷார்ப் நல் அப்படிம்பாங்க, கூர்மையான உலோக பகுதி வேணுமென சேர்த்து வைப்பாங்க பெரிய சேதத்தை கொடுப்பதற்கு. வயிற்றை கிழித்து உள்ளே சென்று கல்லீரலை அறுத்து மற்றும் வயிற்று பகுதியில் மிகப்பெரிய அளவில் இரத்த பை ஒன்று இருக்குமாமா, அதை தொட்டு நின்றுக்கு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த பையன் போராடிட்டு இருக்கான். அவர் மருத்துவமனைக்கு ஸ்முட்ரிக் சென்று ஒரு செல்ஃபி வெளியிட்டிருக்காரு. அந்த மகனை வச்சு ஒரு செல்ஃபி வெளியிட்டிருக்காரு. அவர் சொல்லியிருந்தார், கூட ஒரு நாளை கூட்டி கொடுத்த கடவுளுக்கு நன்றி, என் மகனோடு நான் இருப்பதற்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்ப்பவர்கள் இவனுக்காக வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருந்தார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப மனது உருகி போச்சு. நானுமே ஒரு பையனோட அப்பா தான். அதனால் உங்களில் இந்து மக்கள் நீங்கள் ஆலயத்துக்கோ தனிப்பட்ட முறையிலையோ கடவுளை நினைக்க வேண்டுதல் செய்யும்போது அந்த பையனுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் வேண்டுதல் செய்யுங்க. கிறிஸ்துவ மக்களுமே நீங்கள் ஆலயங்களுக்கோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜெபம் செய்யும்போது ஜெபம் செய்யுங்கள். அவர் கேட்டிருக்காரு. நான் உடனே அந்த பக்கத்தில் போய் அதுக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன். அந்த மகன் சீக்கிரம் மீண்டு வர வேண்டும், என்னுடைய வாழ்த்துக்கள், இந்தியாவிலிருந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தேன். அநேக யூத மக்கள் என்னுடைய கமெண்ட்டுக்கு லைக் போட்டிருந்தாங்க, ரொம்ப அதிகமாக லைக் போட்டிருந்தாங்க. ஜெபித்து கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னொரு செய்தி இஸ்ரேல் இராணுவம் இன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க, ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. எங்களுக்கு வேறு இடம் இல்லை என்பதால் எங்களுடைய இந்த சிறிய வீட்டை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்து போராடுகிறோம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. உண்மையாகவே இதன் நிதர்சனம். அந்த இஸ்ரேலிய யூத மக்களுக்கு ஒரு சிறிய நாடு தான் இருக்குது. ஆனால் இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு, கலவர கபோதிகளுக்கு 70க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்குது. இத்தனை நாடுகள் இருந்துக்கிட்டு தான் இந்த சின்ன சிறு நாட்டை அழித்து விட வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும் என்று போராடுறாங்க. அவங்களுக்கு வேற இடமே இல்லை, வேற வீடே இல்லை அவங்க சொல்கிறத போல். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஓகே, முக்கியமான நிகழ்வுகள். நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு சர்வதேச பத்திரிகையாளரை கூட்டி ஒரு பத்திரிகை செய்தியாளர் சந்திப்பை நேரடியாக நடத்தினார். சிஎன்என்லேருந்து கூட நிருபர் போய் கேள்வி கேட்டார். சிஎன்என் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் தான் செயல்படுது. அநேக கேள்வி கேட்டாங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். அந்த அந்த பேட்டியை ஆரம்பிப்பதற்கு முன்னால், நான் இன்றைக்கு உயிரோடு நிற்கிறேன் உங்கள் முன்னால், நீங்கள் எல்லாம் அதற்கு சாட்சின்னு சொல்லிட்டு தான் நெத்தன்யாகு பேச ஆரம்பித்தார். அநேக கேள்வி கேட்டாங்க. First of all, I just want to say I'm alive and you're all witnesses. Now நான் இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, எத்தனை பதிவுகள் தமிழ்நாட்டில், எத்தனை 1000 பதிவுகள் நெத்தன்யாகு கொல்லப்பட்டார்னு சொல்லி எத்தனை 1000 பதிவுகள். நீங்கள் அங்கெல்லாம் போய் ஒன்றுமே பேசுறதில்ல. நான் இஸ்ரேல் சார்பாக பேசுறதில்ல,
உண்மையை பேசிட்டு இருக்கேன். ஏன்ட்ட வந்து கமெண்ட்ல வந்து நீங்க ஒரு தரப்புல பேசுறாங்கிறீங்க. நான் சொன்னது நடந்திருக்கு. நெத்தன்யாகு உயிரோடு இருக்காருன்னு சொன்னேன், அது நடந்திருக்கு. ஒரு 1000 பதிவுகள், ஜாம்பவான்கள், பெரிய பத்திரிகைகள் அவங்கெல்லாம் சொன்னாங்க நெத்தன்யாகு செத்துட்டாருன்னு. இன்னைக்கு அவர் சர்வதேச பத்திரிகையாளர் முன்பாக உயிரோடு பேசினார். அவர்கள் அதுக்கு சாட்சியாக இருக்காங்க. நீங்க அவங்களெல்லாம் போய் கேளுங்க, ஏன் இப்படி பொய்யான செய்திகளை பரப்புறீங்கன்னு சொல்லி. அங்கெல்லாம் ஒண்ணுமே பேசாம என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதே போல் நேற்று வியாழக்கிழமை இஸ்ரேல்ல செக்யூரிட்டி கேபினட் மீட்டிங், பொலிட்டிக்கல் கேபினட் மீட்டிங் நடத்தினாங்க. அதாவது பாதுகாப்பு மந்திரி சபை மற்றும் அரசியல் மந்திரி சபை கூட்டம் நடத்தினாங்க. நெத்தன்யாகு எதிர்க்கட்சி தலைவர் யார் லாபிட் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லோருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஏகோபித்த முடிவு அதில் என்ன எட்டப்பட்டுச்சுன்னா, தொடர்ச்சியாக ஈரானை தாக்குவது, முற்றாக அந்த கும்பலை, மதவெறி கும்பலை அழித்து ஒழிப்பது, இதற்கான முழு சுதந்திரத்தையுமே இஸ்ரேல் இராணுவத்திற்கும் மொசாத்திற்கும் கொடுப்பது என்று ஏகோபித்த முடிவு எட்டப்பட்டது. இந்த தாக்குதல் இன்னும் சில வாரங்கள், செவரல் வீக்ஸ் அப்படின்றாங்க, இன்னும் சில வாரங்கள் எடுக்கும். நிச்சயமாக அழித்து ஒழிப்போம் ஈரான் மதவெறி கும்பலை, அவர்களுடைய இராணுவ வலிமைன்னு சொல்லி அவங்க பேசி முடிச்சாங்க. இதில் ஒரு முக்கியமான செய்தி பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. இன்றைக்கு இது வந்து அதிர்ஷ்டமாக வருதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு ஈரான்ல நவ் ரோஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தாண்டு பண்டிகை கொண்டாட்டம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு 20ஆம் தேதி, மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். 13 நாள் அவங்க கொண்டாடுவாங்க தொடர்ச்சியாக. ஏப்ரல் 1 அல்லது 2ஆம் தேதி இந்த பண்டிகை முடிவடையும் போது பெரிய கொண்டாட்டங்கள். இது எல்லாமே தெருக்களில் கொண்டாடக்கூடிய பண்டிகை. தீய வச்சு அந்த தீய தாண்டி வருவாங்க ஈரானிய மக்கள். இதுதான் அவங்களுடைய பண்டிகை, புத்தாண்டு கொண்டாடும் முறை. இந்த நாட்களில் ஈரான் மக்கள் தெருக்களில் இந்த பண்டிகை கொண்டாடும் போது ஒன்றிணைந்து அது போராட்டமாக, அந்த மதவெறி கும்பலுக்கு எதிரான போராட்டமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 13 நாள் இன்னிலிருந்து. அப்படி இல்லாட்டியுமே நிச்சயமாக இந்த மதவெறி கும்பலை நிச்சயமாக அழித்து ஒழித்து புதிய ஆட்சி கொண்டு வர மிக பெரிய அளவில் இஸ்ரேல் இராணுவம், மொசாத் போராடும். அதுக்கு முழு சுதந்திரத்தையுமே கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இஸ்ரேல் எதிர்க்கட்சி எவ்வளவு நாளும் பாராட்டலாம். இந்த மாதிரி சமயத்தில் அரசியல் பண்ணாம ஏகோபித்த முடிவு எட்டப்படுவது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. இன்னைக்கு நீங்க பரபரப்பா செய்தி பார்ப்பீங்க. இந்த நொடி நீங்க பார்க்குற நொடியில் இஸ்ரேல்ல அல் ஆஸ்கா மசூதி, உலகத்தில் 3வது புனித மசூதி, மெக்கா மெதினாக்கு அடுத்து அது இஸ்ரேல் கைவசம் தான் இருக்கு. அங்க மிகப்பெரிய வன்முறை திட்டமிட்டு இந்த கலவர கபோதிகள் அரபியர்களால் நடத்தப்படுது. பாலஸ்தீன் அங்குள்ள அரபியர்களால். என்ன பிரச்சனை அங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த அரபு மக்கள் மீது கண்ணீர் புகை குண்டு தடியடி நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். நீங்க பார்க்கும்போது அந்த செய்தி எப்படி தெரியும்னா, ஏதோ இஸ்ரேல் இராணுவம் திட்டமிட்டு இந்த வன்முறையை செய்வது போல தெரியும். அது அப்படி இல்லை. அல்லாஸ்கா மசூதியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரபுகள் 59 வருஷத்துக்கு அப்புறம் 59 வருஷத்துக்கு அப்புறம் கால் ஃபார் ப்ரேயர் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வந்து ஸ்பீக்கர் கட்டி பாங்கு ஓதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்றது. அது தொழுகை அல்ல, தொழுகைக்கு வாங்க நேரமாய் கொண்டிருக்குன்னு கூப்பிட்றது தான் அந்த வெளியே இருக்கிற ஸ்பீக்கரில் அவங்க சொல்கிறது. அதை போன்ற நிகழ்வு 59 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கலை, நாங்கள் அதை விடமாட்டோம், பெரிய பிரச்சனை பண்ணுவோம்னு தான் அந்த அரபியர்கள் அந்த பள்ளிவாசலில் பிரச்சனை பண்ணுறாங்க. அல்லாஸ்கா மசூதியில் தற்சமயம் எந்தவித மத வழிபாடும் நடக்கிறதில்ல, தொழுகைகள். இது அல்லாஸ்கா மசூதியில் மட்டுமல்ல, இஸ்ரேல் உள்ள அனைத்து மத சம்பந்தப்பட்ட வழிபாடு தலங்களில் இந்த மத வழிபாடு நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது யூதர்களுடைய செனகோக்கும் யூத தேவாலயத்துக்கும் அதே முடிவு தான், கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சுக்கும் அதே முடிவு தான், இந்த அரபியர்களுடைய பள்ளிவாசலுக்கும் அதே முடிவு தான். அது மட்டுமல்ல, கல்லூரிகள், பள்ளிகள், இப்படி பெரிய அளவில் மக்கள் கூடும் இடங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இஸ்ரேல் அரசாங்கம். எது வரைக்கும்னா, இந்த போர் முடிகின்ற வரைக்கும்.
இது எல்லோருமே ஏற்றுக்கிட்டாங்க. பள்ளிகளில், கல்லூரிகளில், யூத தேவாலயங்களில், கிறிஸ்துவ ஆலயங்கள் எல்லாமே ஏற்றுக்கிட்டு இந்த சமயத்தில் அவரவர் அவங்க வீட்டில் வழிபாடுகள், அவங்க இஷ்ட கடவுளை வழிபாடுறாங்க. ஆனால் இவனுங்க தான் வேணும்னே திட்டமிட்டு இந்த கலவர கபோதிகள் உலகம் முழுவதும் பிரச்சனையை பண்ணி ஒன்றும் அலாஸ்கா மசூதியில் தொழுகைக்கு இடமில்லையான்னு சொல்லி இவ்வளோ பெரிய வன்முறை பண்ணி இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அங்கே வன்முறை போயிட்டு இருக்கு. இன்னும் துப்பாக்கியில் லைவ் புல்லட் துப்பாக்கி தோட்டா போட்டு இன்னும் சுட ஆரம்பிக்கல. தொடர்ச்சியாக இப்படி கலவரம் பண்ணிட்டு இருந்தால் நிச்சயமாக சுடுவாங்க இஸ்ரேல் இராணுவத்தில். ஏன்னா சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை பயன்படுத்தி இவர்கள் வன்முறையை உலகம் முழுவதும் பரப்பலாம் என்ற திட்டத்தோடு தான் இந்த கலவர கபோதிகள் செயல்பட்டு இருக்காங்க. பார்க்கும் நீங்கள் உங்களுக்கு புரிதலுக்காக தான் சொன்னேன். இந்த சட்டம் அனைத்து மதத்திற்கும் ஒன்றான சட்டம். எல்லோருமே ஏற்றுக்கிட்டு போகும்போது இவனுங்க மட்டும் வேணுனே அங்கே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிஜமான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் அந்த மசூதியை, அலாஸ்கா மசூதியை முழுவதுமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஈரானுடைய ஏவுகணையிலிருந்து, ஈரான் ஏவுகணைக்கு எந்தவித குறியுமே லட்சியமும் கிடையாது, ஏகப்பட்ட வான் எதிர்ப்பு சாதனங்களை அங்கே பொருத்தி அங்கே வருகின்ற மிஸ்ஸில், அங்கே வருகின்ற ஈரான் ஏவுகணையை முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிம்பாங்க, முதல் உரிமையை கொடுத்து அழிச்சிட்ருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். இந்த மாதிரி சமயத்தில் இவர்கள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு இணைந்து செயல்பட வேண்டுமே தவிர வேண்டுமென்றே இப்படி கலவரங்களை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று இவர்கள் செயல்படுவது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போர் முறையே, இந்த அரபு போர் முறை, இந்த ஈரான் போர் முறையே ஒரு வெட்கக்கேடான போர் முறை. நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணையை இஸ்ரேல் நோக்கி சுற்றி இருக்க அரபு நாடை நோக்கி அனுப்புகிறாங்க. இந்த ஏவுகணையை அனுப்புவதற்கு எந்தவித திறமையும் அவசியமே இல்லை. ஒரு ஏவுகணை ஒரு மனிதனால் திறமையோடு ஓட்டி வருவது அல்ல. ஏவுகணை தாக்குதல் என்பது தற்கொலை தாக்குதல், ஒரு வழி தாக்குதல் தான். அந்த ஏவுகணை தாக்கி தன்னையும் அழிக்கும், அங்கே இருக்க எல்லாத்தையுமே அழிக்கும். இது தற்கொலை தாக்குதல். மனிதனுடைய எந்த திறமைக்கும் அங்கே இடமில்லை ஈரான் நடத்துகின்ற தாக்குதல். அதே சமயத்தில் இஸ்ரேல் ஈரானுக்குள் சென்று அவர்கள் எதிரி நாட்டுக்கு இஸ்ரேலுடைய போர் விமானங்கள், போர் விமானிகளால் ஓட்டி சென்று அங்கே குண்டு போட்டு பத்திரமா திரும்பி வரணும். ஒவ்வொரு தாக்குதல் நடத்தும் போதும் ஒவ்வொரு போர் விமானமும் நடுவானில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மிக சிரமமான காரியம். இப்படி செய்வதற்கு நெஞ்சுரம் வேணும், தில் வேணும், ஒரு ஆண்மை வேணும், அதையெல்லாம் போக ஒரு திறமை வேணும். இத்தனை இருந்தால் தான் இப்படி இஸ்ரேல் நடத்துவது போல தாக்குதல் துல்லியமாக நடத்த முடியும். இவனுக்கு எந்த வித ஈரானியருக்கு ஒரு ஆண்மையோ திராணியோ தில்லோ எதுவுமே இல்லாமல் கண்டபடி இவனுக்கு ஏவுகணை அங்கேருந்து அனுப்பிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஏவுகணையோட குறியோட லட்சணம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, முன்தினம் இஸ்ரேலை நோக்கி ஈரான்லேருந்து ஏவுகணை வந்துச்சு, பலாஸ்டிக் மிசைல் வந்துச்சு. அது இஸ்ரேலை தாக்காம காசாக்கு போயிடுச்சு. காசாவில் போய் தாக்குதல் நடத்தி அது ஒரு பியூட்டி பார்லர், பெண்களுக்கானு சொல்லலாம், சலூன் அவங்க சொல்கிறாங்க, நம்ம பியூட்டி பார்லர் அப்படிங்கிறோம். அது மேலே தாக்குதல் நடத்தி 4 பெண்கள் சம்பவ இடத்தில் மரணம், உடல் சிதறி 13 பெண்கள் மிக உயிருக்கு போராடும் நிலையில் இருக்காங்க. ஏவுகணை வந்தது இஸ்ரேலுக்கு, அது போய் தாக்குதல் நடத்தியது காசாக்கு. எந்த அளவுக்கு இவனுக்கு அனுப்புகிற இந்த வக்கற்ற ஏவுகணை குறித்தவறி செயல்படுது பார்த்தீங்களா? இவனுக்கு இப்படி தான், இவனுக்கு எந்த வித திறமையோ ஒரு திராணியோ தில்லோ ஆண்மையோ ஒன்றுமே இருக்காது. இப்படி பைத்தியர்களை காரணங்களைப் போல ஏவுகணை அனுப்பி அனைவரையும் கொன்று மகிழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்படி குறியற்ற ஈரான் ஏவுகணைக்கு மத்தியில் இந்த அலாஸ்கா மசூதியை அவ்வளோ பத்திரமாக பாதுகாப்பதற்கு இஸ்ரேலுக்கு அரபியர்கள், உலகமுள்ள அரபியர்கள், இஸ்லாமியர்கள் நன்றி சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையை பயன்படுத்தி இன்னும் பிரச்சனையை பெருசாக நினைப்பது, அவர்கள் திட்டமிட்டு கலவரத்தை பரப்பும் இந்த கலவர கபோதிகள், பாலைவன பயங்கரவாதிகள் சொல்லி நிச்சயமாக நமக்கு தெரியும். அமெரிக்காவில் அவர்கள் அரசு ட்ரம்ப்பும் போர்க்கால அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்தும் $200 பில்லியன் எங்களுக்கு தேவை,
இந்த சண்டையை தொடர்வதற்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. $200 பில்லியன் என்பது அமெரிக்க மதிப்பில் 20,000 கோடி டாலர் வரும். இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் வரும். மிகப்பெரிய தொகை. இதை எங்களுக்கு தேவை, நாங்கள் சண்டையை தொடரணும்னு கேட்டது இன்னும் மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மீது நடத்தும் என்று தெரிகிறது. நேற்று நடுரோட்டில் 3 பேர் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க ஈரானில். ஜனவரி மாதம் அந்த பிரச்சனை நடந்துச்சு. ஏகப்பட்ட பொதுமக்களை, ஈரான் பொதுமக்களை ஈரான் பேடி இராணுவம் கொன்று குவிச்சது. அப்போ இந்த பிரச்சனை பண்ணாங்க, கலவரத்தை உண்டு பண்ணாங்கன்னு சொல்லி இந்த 3 பேர், அதில் ஒருவர் உலக புகழ்பெற்ற அத்லட்டிக் விளையாட்டு வீரர், அவர் உட்பட 3 பேரை நடுரோட்டில் தூக்கில் போட்டு அந்த மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி காண்பித்தார்கள். இவ்வளவு பிரச்சனையிலுமே அவங்க நடுரோட்டில் தூக்கில் போடுறாங்கன்னா அவர்கள் மனித உரிமையை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அந்த ஈரான் மதவெறி கும்பல்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும். அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பாட் ஒரு அருமையான பேட்டியை கொடுத்தாரு. ஒரு நல்ல புரிதலை நமக்கு கொடுத்தாரு. அவர் என்ன பேசியிருந்தார்னா, ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குவதற்கும் அமெரிக்கா தாக்குவதற்கும் வேறுபாடுகள் உண்டு. அவங்களுடைய குறிக்கோள்களில் 2 தேசத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொன்னார். அவங்க துளசி கப்பாட் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலுடைய குறிக்கோள், முதன்மையான குறிக்கோள் ஈரானில் நிச்சயமான ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த ரெஜீமை, அந்த அயத்துல்லா கும்பல், மதவெறி கும்பலை மாற்ற வேண்டும் என்ற முதன்மையான எண்ணத்தில் அயத்துல்லா உட்பட அலி லர்ஜானி வரை தலைவர்களை கொள்கிறார்கள். அது இனியும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அமெரிக்காவுடைய குறிக்கோள் நீண்ட தூரம் செல்லக்கூடிய பலாஸ்டிக் ஏவுகணைகள், அந்த ஏவுகணை ஏவும் தளங்கள், அந்த ஏவுகணை உற்பத்தி செய்யும் நிலையங்கள் மற்றும் கப்பற்படை, விமானப்படையை அழித்து ஒழிப்பது அமெரிக்காவுடைய முதன்மை குறிக்கோள். அதை நோக்கி நாம் செயல்படுறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் இந்த போர் எப்படி நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி. இதுவரைக்கு ஈரானிலிருந்து இஸ்ரேல் நோக்கி 350 பலாஸ்டிக் மிசைல் வந்திருக்கு. 350 நீண்ட தொலைவு செல்லக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் ஏவி முடித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது. இதில் வியாழக்கிழமை நேற்று அவர்கள் அனுப்பிய ஏவுகணை இஸ்ரேலில் நகரியாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்த ஒரு சேதத்தை ஏற்படுச்சு. அது ஏவுகணை தாக்கலை, ஏவுகணையை நடுவானிலே அழிச்சிட்டாங்க. அந்த ஏவுகணையில் இருந்து விழுந்த ஒரு துகள் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேலே பட்டு மிகப்பெரிய தீ விபத்து சேதத்தை ஏற்படுத்தியது. அதை அணைச்சிட்டாங்க. யாரும் அதில் காயப்படவோ மரணமடையவோ இல்லை. ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பற்ற வைக்க ஒரு சின்ன தீக்குச்சி போதுமானது. அப்படி ஒரு அடிப்படையில் தான் அந்த விபத்து நடந்துச்சு. அதே போல் வியாழக்கிழமை இஸ்ரேலில் ஒரு தாய்லாந்து நாட்டு இஸ்ரேல் தங்கி வேலை செய்யும் நபர் மீது ஏவுகணையின் ஒரு பகுதி விழுந்ததில் உடல் மிகப்பெரிய சேதமாகி சம்பவ இடத்திலே அவர் மரணம் அடைந்தார். அதுதான் மரண சம்பவம். மற்றபடி இஸ்ரேலியர்கள் தரப்பில் நேற்று வியாழக்கிழமை எந்தவித மரணமோ காயமோ எதுவுமே ஏற்படலை. இந்த 2 தான் முக்கிய சம்பவமாக பார்க்கப்படுது. ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, இஸ்ரேலில் அந்த பாம் ஷெல்டரில் பதுங்குக்குழியில் யூத மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேற மக்களுக்கு இந்த வெளிநாட்டிலேருந்து வேலை செய்வதற்கு அனுமதிலாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் அங்கே தான் இருந்தேன். என்னுடைய வீட்டுக்கு முன்னாலே பாம் ஷெல்டர் இருக்கும். எப்போனாலும் நான் போகலாம். நான் வேலை செய்கிற இடத்துலேயே பாம் ஷெல்டர் இருக்கும். எப்போனாலும் தேவைப்பட்ட உள்ள வைக்கலாம். இதில் பாகுபாடு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்டு புரளியை கிளப்பவர்கள் செய்யக்கூடிய செய்தி. நான் அனுப்பும் ஏவுகணையில் இப்போ கொத்து குண்டுகள், கிளஸ்டர் பாம் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது. அதை அழிப்பதில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அந்த கிளஸ்டர் பாம் ஏவுகணை வெடித்து அதுலேருந்து வெளியே ஒரு 80 அல்லது 100 சின்ன சின்ன குண்டுகள் வெளியே வருது. அது இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் மேலே சென்று அதை ஒவ்வொரு அந்த குண்டுகளையும் ஏவுகணை மூலம் அழிக்கலாமா வேண்டாமன்னு குழப்பம் நீடிக்குது. ஏன்னா ஒரு குண்டை, சின்ன குண்டை அழிக்க ஒரு ஏவுகணையோ ராக்கெட்டோ போர் விமானத்திலேருந்து அனுப்புனாங்கன்னா லட்சக்கணக்கில், பல லட்சங்கள், சில சமயம் கோடி ரூபாயை நெருங்கி செலவாகும் ஒரே ஒரு குண்டை, அந்த சின்ன குண்டை அழிப்பதற்கு. அதே சமயத்தில் அது தரையில் விழுந்து இஸ்ரேலில் கீழே விழுந்து வெடிக்கிறதுனால
அங்கே இருக்க சேதத்தை மதிப்பிட்டு எதில் வந்து பொருளாதாரம் மிச்சமாகுமோ, கீழே விழுவதால் லாபம் என்றால் அது அப்படியே விட்டுலாங்க சொல்லி ஒரு நிலையில் இருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த ஏவுகணையிலிருந்து ஏவுகணை விரிவடைந்து அதிலிருந்து இந்த கொத்து குண்டுகள், சின்ன சின்ன குண்டுகள் விழுவதற்கு முன்பாகவே அந்த ஏவுகணையை மேலே வச்சே அழிச்சிடலாம், அது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கேற்ற ஏவுகணை, கீழே செல்லக்கூடிய ஏவுகணைகள், ராக்கெட்டுகளை விரைவாக செய்துட்டு இருக்காங்க. இனிமேற்கொண்டு இந்த கொத்து குண்டோட வருகின்ற ஏவுகணையை மேலேயே வச்சு அது விரிவடைவதற்கு முன்பாகவே அழித்து விடலாம் என்று இஸ்ரேலுக்கு எண்ணம் இருக்கு. இது ஈரானில் வந்து ஏவுகணை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏவுகணை முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன், இன்னும் வருதுனாங்க. இந்த சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 3000 ஏவுகணைகள் ஈரான் வசம் இருந்துச்சு. அந்த 3000ல் 1000 ஏவுகணைகள் இஸ்ரேலையே தாக்கக்கூடியவை, அவ்வளோ 1500 கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடியவை. அவை தான் பலாஸ்டிக் மிசைல் சொல்கிறது, பெரியது. அது 1000 வச்சுருந்தாங்க. 2000 ஏவுகணை மீடியம் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைல் சொல்கிறது. இஸ்ரேல் அளவுக்கு வராது, ஆனால் அண்டை நாடுகளை தாக்கக்கூடியவை. அப்படி 3000 ஏவுகணைகள் ஈரான் வசம் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 10-15% ரிசர்வாக வச்சுருப்பாங்க. அது எக்காரணம் கொண்டும் ஏவ மாட்டாங்க, ரிசர்வ் அடிப்பாங்க. அது எதற்குனா இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாவை குறிவைப்பதற்கு, இஸ்ரேலுடைய அணு கட்டுமானங்களை குறிவைப்பதற்கு, இன்னும் மிகப்பெரிய நிலையங்களை குறிவைப்பதற்கு ஒரு 15% எப்பவுமே ரிசர்வில் இருக்கும். அதுபோக ஒரு 10% மிச்சம் இருக்கலாம் ஈரான் விஷயத்தில் சொல்லப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா 3000ல் கிட்டத்தட்ட ஒரு 750 ஏவுகணைகள் இன்னும் ஈரான் வசம் இருக்கும். 2250 ஏவுகணைகளை அவங்க ஏவி முடிச்சிருக்கணும். இப்போ அதிகபட்சமாக இஸ்ரேலுக்குள்ள 4 அல்லது 5, அதிகபட்சமாக 10 ஏவுகணை தான் வந்துகிட்டு இருக்கு. படிப்படியாக அந்த ஏவுகணைகள் வரும் வேகம் குறையுது. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 50 ஏவுகணைகள் ஈரானால் செய்ய முடியும். ஈரானுக்குள் வைத்து அதை அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு தான் அவருடைய ஏவுகணை கையிருப்புகள். வருகின்ற காலங்கள், இந்த சண்டை வந்து இன்னும் 3 வாரம் 4 வாரம் போகும்போது மிகப்பெரிய அளவு ஏவுகணை வரவு ஈரானிலிருந்து இருக்காது. வியாழக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் யூத மக்களிடையே எந்த உயிர் சேதமும் காயமும் இல்லை. நகரியாவில் உள்ள ஒரு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டது, அது அணைச்சு திரும்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு தொழிலாளர் பரிதாபமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காரு. வியாழக்கிழமை மட்டுமே ஈரானுக்குள்ள இஸ்ரேலிய போர் விமானங்கள் 130 குண்டுகளை போட்டிருக்காங்க. 130 குண்டுகள், 130 இலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை அதிகாலையுமே, இப்போ நான் வெள்ளிக்கிழமை பேசிட்டு இருக்கேன், இந்த அதிகாலையுமே திரும்ப அடுத்த அலை தாக்குதல் இஸ்ரேல் போர் விமானங்கள் சென்று ஈரான் மீது கணிசமான சேதத்தை, நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அழிக்கப்படுவது அனைத்துமே ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகள். சென்ற வாரம் வந்து ஈரானில் கொல்லப்பட்ட அலி லட்சானி மரணம் மிகப்பெரிய பின்விளைவை ஈரானுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் அந்த IRGC தலைவன் கோலாம் ரெசா சுலைமானி கொல்லப்பட்டது. உளவுத்துறை தலைவன் இஸ்மாயில் கத்தீப் கொல்லப்பட்டது. மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய சேதம் என்று ஈரானுக்கு பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஈரானில் நான் நேற்று சொல்லியிருந்தேன் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி, அது சவுத் பாரா கேஸ் ஃபீல்டு தான் இஸ்ரேல் விமானப்படையால் தாக்கப்பட்டது. ஈரானில் உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அதுதான் தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலுடைய விமானப்படை முற்றாக அழிக்கலை, தாக்குனாங்க. அது வந்து ஈரான் மக்களுக்கு 90% அவர்களுடைய தேவையான கேஸை கொடுக்கக்கூடியது அந்த சவுத் பாரா கேஸ் ஃபீல்டு. அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. முற்றாக அழிக்கணும்னா வேறு விதமான குண்டுகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு கணிசமான சேதத்தை அந்த இடத்துக்கு இஸ்ரேல் விமானப்படை கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய தாக்குதல். இந்த ஈரான் போரில், இந்த 20 நாள் போரில் மிகப்பெரிய தாக்குதல் எதுனா இந்த சவுத் பாரா கேஸ் ஃபீல்டு மேல் நடத்தப்பட்டது தான். மிகப்பெரிய இழப்புன்னு பார்த்தா அலி கொமேனிக்கு அடுத்து
அலி லர்ஜானி இழந்தது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த இரண்டுமே சென்ற வாரம் நடந்த ஒன்று. ட்ரம்ப் வந்து பேசியிருந்தார், இந்த கேஸ் ஃபீல்டை அடித்தது எனக்கு முன்னக்கூட்டியே தெரியாதுன்னு சொல்லி. அதே சமயத்தில் திரும்ப இஸ்ரேல் அதன் மீது தாக்குதல் நடத்தாது என்று சொல்லி நான் இஸ்ரேலுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். கூட ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார், ஈரான் தரப்பிலிருந்து திரும்ப ஏதாவது இந்த பக்கத்து அரபு நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்கள் அடிக்கப்படும் என்றால் அமெரிக்க இராணுவம், அமெரிக்க விமானப்படை சென்று அந்த சவுத் பாரா கேஸ் ஃபீல்டு மீது தாக்குதல் நடத்தி அப்படி ஒன்று அங்கு இருந்தது போல தெரியாமல் வைப் அவுட் பண்ணி காட்டுவேன், அதனால் இனி நீ வந்து தேவையில்லாம விளையாடுன்னு சொன்னார். ஆனால் உண்மை என்னென்னா அந்த சவுத் பாரா கேஸ் ஃபீல்டை இஸ்ரேல் அடித்தது முன்கூட்டியே ட்ரம்ப்கிட்ட சொல்லிட்டு அனுமதியை பெற்று தான் அடித்தாங்க. இந்த 20 நாள் சண்டையில் பார்த்தீங்கன்னா ஈரான் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து மிகப்பெரிய அளவில் பின்னுக்கு போயிட்டுருக்கு. அந்த ரெஜிம், அந்த மதவெறி கும்பல் நிலை குலைந்து போனது, கொல்லாப்ஸ் ஆனது கண் முன்னால் நிச்சயமாக தெரிகிறது. இன்னும் சில வாரங்கள் தாக்குதல் நடத்தும் போது நிச்சயமாக அவர்களே அடிதாங்க முடியாமல் கதறிக்கொண்டு இந்த ஆட்சி முறை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று இஸ்ரேல் அமெரிக்கா காலில் நிச்சயமாக விழுந்து கதறுவார்கள், எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அதே சமயத்தில் இந்த பண்டிகை காலம், புதிய வருட அந்த தீயை தாண்டும் இந்த 13 நாள் பண்டிகையிலேயே அந்த மக்கள் ஒன்றிணைந்து போராடும் வாய்ப்பு இருக்குது. வருகின்ற புது வருடம் ஏப்ரல் 1-2 சொல்கிறாங்க. இந்த ஈரானிய மக்களுக்கு ஒரு நல்ல புது வருடமாக அப்பாவி மக்கள் உரிமைகள், பெண்களின் உரிமைகளை பறிக்காத ஒரு புதிய ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை போல நடு ரோட்டில் தூக்கிலிடப்படும் சம்பவம், 19 வயசு பையன்தான், உலக புகழ்பெற்ற அத்லட்டிக் வீரன், ஈரானுக்காக விளையாடியவன், அவன் உட்பட 3 பேர்த்த நடு ரோட்டில் தூக்கில் தொங்க விட்டு அப்படியே விடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். இதை போன்ற அனைத்து இந்த பயங்கரவாதமும், ஈரான் மதவெறி கும்பல், வெள்ளிக்கிழமை வெறியன் அயத்துல்லா அலி கொமேனி, இந்த மதவெறி கும்பலுடைய ஆட்சி முறை ஒழிந்து புதிய ஆட்சி இந்த புதிய ஆண்டில் அந்த ஈரான் மக்களுக்கு பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றிகள்.